friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான மஷ்ரூம் மசாலா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கலாம். அது ஹீட் ஆன பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது சோம்பு சேர்த்து தாளிக்கிறப்போ இந்த மஷ்ரூம் மசாலா வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வதக்கி விட்டுக்குவோம். அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா தூள்லாம் வந்து நல்லா வதக்குனா தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் அதை நல்லா மண்ணெலாம் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த மசாலாவோட மஷ்ரூமை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுவோம். நம்ம உப்புலாம் இப்போதைக்கு சேர்க்க வேணாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அதிகமாக. ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடும் அதிகமாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் திரும்பவும் வந்து லிட்டு போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டி மஷ்ரூம் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணிலாம் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மசாலா. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மஷ்ரூம் மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நார்மலாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும். இதை கொஞ்சம் இது மாதிரி மசாலாலாம் சேர்த்து ஸ்பைஸியாக கொஞ்சம் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இப்போ மஷ்ரூம் மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டுக்கும் வந்து வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இந்த மஷ்ரூம் மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திலலாம் இதை அப்படியே வச்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மஷ்ரூம் மசாலா வந்து செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் மஷ்ரூமே சாப்பிட்டு இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலாவோடு வந்து மஷ்ரூம் வந்து நல்லா கோட்டாகி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.